படம் சூப்பராக இருந்தது. எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, வேறு மாதிரி இருந்தது. பாலானா செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஜேஎஸ்கே சாரோட டிரெக்ஷன் சூப்பராக இருக்குது. ஃபீமேல் ஆர்டிஸ்ட் எல்லாருமே செம்மையாக பண்ணியிருக்காங்க. இது ஒரு சோஷியல் அவேர்னஸ் மூவி, கண்டிப்பாக பெண்கள் பார்த்தே ஆகணும். படம் டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி ஃபயராக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஆமாம், நிறைய பேர் ஏமாந்துக்கிட்டே தான் இருக்காங்க. பெண்களால் மேபி எப்போவுமே வந்து ஒரு பர்சனை நம்ப முடியாதுல்ல. ஒரு மாஸ்க் போட்டு தான் சுற்றிட்டு இருப்பாங்க. என்னையே கேட்டால் நானும் ஒரு மாஸ்க், எல்லாருமே மாஸ்க் போட்டு தான் சுற்றிட்டு இருப்பாங்க. அதை ஐடென்டிஃபை பண்ண முடியாது. பெண்கள் உஷாராக தான் இருக்கும். எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. சாக்ஷி அகர்வால் மேம், மற்ற ஃபீமேல் ஆர்டிஸ்ட் சாந்தினி மேம், காயத்ரி, அப்புறம் ரக்ஷிதா மேம், எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதை பற்றி என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவங்க தான் நடிச்சிருக்காங்க அதில், அவங்களே தான் நடிச்சிருக்காங்க. இது கிளாமரு, அவங்க ஹோம்லி அப்படின்லாம் இல்லை. ஒரு ஆர்டிஸ்ட் ஒன்று கிளாமராக தான் போகணுன்னுலாம் அவசியம் இல்லை. அவங்களுக்கு பிடிச்ச ரோல் அவங்க பண்ணலாம். புரியல. சில்ட்ரன்ஸ் கூட்டிகிட்டு வந்து பார்க்க முடியாது. இது பெண்களுக்கான படம். ஒரு ஃபீமேல், ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். இல்லை போர் அடி. சாங் எல்லாம் சூப்பராக இருக்குது. டிகே பண்ணியிருக்காரு, சூப்பராக இருக்குது. டான்ஸும் சூப்பராக இருக்குது. மானஸ் கொரியோகிராஃபி சூப்பராக இருக்குது. எல்லாமே சூப்பராக இருக்குது. என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே. அந்த மாதிரி பசங்க இருந்தால் தள்ளி போயிடுவேன். ஃபயராக இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லாருமே வந்து தேட்டரில் பார்க்கணும். அதாவது இன்றைக்கி ஜென்ரேஷனில் உண்மையிலே கேர்ள்ஸ் எப்படி சீட் பண்ணுறாங்க ஒரு பையனால். ஆல்மோஸ்ட் இப்போ 100%ல் ஒரு 99% இந்த மாதிரி தான் சீட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது ரொம்ப ஓப்பனாக சொல்லியிருக்காங்க படத்தில். படத்தில் என்ன மெசேஜ் சொல்ல வராங்கன்னா, கேர்ள்ஸ் மேக்ஸிமம் அன்புக்கும் அஃபெக்ஷனுக்கும் தான் ஏங்குறாங்க. கேர்ள்ஸ் செக்ஸ்க்காக ஏங்கலை. ஆனால் கேர்ள்ஸ்க்கு என்ன நீடடுன்றத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு நல்லவன் மாதிரி வேஷம் போட்டு ஒருத்தன் ஏமாத்துறான். ஸோ கேர்ள்ஸ்க்கு எவ்வளோ பாதுகாப்பாக இருந்தாலும் இன்னும் எவ்வளோ பாதுகாப்பாக இருக்கணுன்றதை படத்தில் சொல்லியிருக்காங்க. பாலாஜி மாதிரி கேரக்டருக்கு என்ன சொல்ல வரேன்னா, நீ அனுபவி, நான் வேணான்னு சொல்ல. எத்தனை பொண்ணை வேணாலும் அனுபவி, வேணான்னு சொல்ல. ஆனால் இந்த மாதிரி ஒரு பொண்ணை ஏமாற்றி அனுபவிக்காது. இதுக்குன்னே இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இதுக்குன்னே நீ அலையிற மாதிரி இதுக்குன்னே அலையிறதுக்குன்னு கேர்ள்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கேர்ள்ஸாக பார்த்து பிடிச்சி சுற்றிக்கோ. உனக்கும் இந்த மாதிரி சிக்கல் இல்லை. நீயும் இப்படி எரிய தேவையில்லை. உன் லைஃப்பும் ஜாலியாக போவோம், அது லைஃப்பும் ஜாலியாக போவோம். எதுக்கு தேவையில்லாமல் இப்படி இருக்கிறவங்கள கஷ்டப்படுத்திட்டு இருக்கணும். ஸோ அதனால் இது அதாவது எப்படி சொல்கிறதுனா, இப்போ கேர்ள்ஸுமே இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிட்டாங்க. இப்போ கேர்ள்ஸு ஒரு பையன் இருக்கிறது இல்லையா, கேர்ள்ஸு இப்போ ஒரு 10 பையன் போய்கிட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரி கேர்ள்ஸாக பார்த்து நீங்கள் போய்கிட்டிங்கன்னா, ஸோ 10ஓட 11னா நீங்களும் போயிடுவீங்க, அவங்களும் போயிடுவாங்க. எதுக்கு தேவையில்லாமல் இந்த மாதிரி ஒருத்தவங்களோட லைஃப் அஃபெக்ட் பண்ணும். ஒருத்தரை சீட் பண்ணி எதுவுமே பண்ண தேவையில்ல. அவங்களுக்கு உண்மை, அதாவது நான் இருக்கேன்ற சப்போர்ட்டு, ஒரு ஏதோ ஒரு ஆறுதலை கொடுத்து ஏமாற்ற தேவையில்லை. அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஜென்ரேஷனில் ஏன் கேர்ள்ஸ் ஏமாறுறாங்கன்னா, இந்த ஜென்ரேஷனில் கேர்ள்ஸ் ரொம்ப தனியாகிட்டாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு பேரண்ட்ஸ் சப்போர்ட் இல்லை. எனக்கு தெரிஞ்சு இப்போலாம் மேக்ஸிமம் ஒர்க் பண்ணுற எல்லா கேர்ள்ஸுமே ஹாஸ்டல் பிஜின்னு தான் இருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் கேர்ள்ஸ் இப்போ நிறைய தனியாகிட்டாங்க. ஃபஸ்ட்டு மாதிரி ஃபேமிலியாவோ பாட்டி தாத்தா இருக்காங்க, அப்பா அம்மா இருக்காங்கன்னா யாரும் ஃபேமிலி கூட இல்லை. எல்லோரும் செப்பரேட் ஆகிட்டனால அவங்க ஃபேமிலி கிட்ட கிடைக்காத ஒரு லவ், ஒரு ஃபிசிக்கல் அட்டென்ஷன் வந்து மற்றவங்க கிட்ட கிடைக்கும் போது அதை ட்ரூன்னு நம்பி ஏமாந்துடுறாங்க. இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் பொண்ணுங்க வந்து எவ்வளோ மாடர்னாக இருந்தாலும், எவ்வளோ மாடர்ன் தாட்டில் இருந்தாலும், அவங்க வந்து இந்த மாதிரி அன்புக்கு அக்கறைக்குன்னு சொல்லி போய் தானாக விழுந்துடுறாங்க. ரக்ஷிதாவை நம்ம ஃபுல்லாக சாரியிலே பார்த்துட்டு இருந்தனால அவங்க இப்படி கிளாமர் காட்டுறது நம்மளுக்கு திடீர்னு காட்டுற மாதிரியும் ரொம்ப எக்ஸ்போஸ்டாகவும் தெரியுது. ஆனால் அந்த அளவுக்குலாம் இல்லை. அந்த சீனுக்கு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை தான் அவங்க பண்ணியிருக்காங்க. படம் நல்லா இருந்தது. நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஃபுல் த்ரில்லிங்காக இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரு த்ரில்லர் மாதிரி இருந்தது. மெசேஜ் படம் பார்த்தா நல்லாயிருக்கும். ஏன்னா
அது எல்லாரும் கன்வே ஆக வேண்டிய மெசேஜ் தான் அது. ஓகே, இந்த மாதிரி கேரக்டர் பாலாஜி மாதிரி படத்தில் ஒரு கேரக்டர் வரும், அந்த மாதிரி கேரக்டர்லாம் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? சாரி, அந்த மாதிரி கேரக்டர் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இல்லை, அவருமே அவர் கேரக்டர் நல்லா ப்ளே பண்ணியிருந்தாரு. ஸோ யா, நல்லா இருந்தது படமாக. கேர்ள்ஸ்லாம் இப்படி போய் ஏமாறுறாங்களா? ஆமாம், எப்படி பார்க்குறீங்க? அது என்ன பண்ணுறது, அது அவங்களுடைய இன்னசென்ஸ் தான், வேறு என்ன அதனால தான் இந்த மாதிரி மூவிஸ் இஸ் அ மஸ்ட். ஸோ வந்து அவேர்னஸில் அட்லீஸ்ட் நிறைய பேருக்கு ஹெல்ப் ஆகும் இல்லையா அந்த மூவி. ஆக்சுவலி எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. எல்லாருடைய கேரக்டரும் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஸோ எல்லாரும் நல்லா பண்ணியிருந்தாங்க. பிரித்து பார்க்க சொல்லுங்கள். எல்லாருமே மைனஸ்ன்னு எனக்கு தெரியல, பட் ப்ளஸ்ஸாக எல்லாமே ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நல்லா கிரிப்பிங்காக இருந்துச்சு. சாங்ஸ் நல்லா இருந்துச்சு, மியூசிக் எல்லாமே நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். அடல்ட் கைடன்ஸோட சில்ட்ரனுக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணி கூப்பிட்டு வந்தாக்கா பார்க்கலாம்.